ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து வைல் லூப் அப்படிங்கன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ லூப்ஸ் வந்து நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும் இல்லையா. இப்போ நான் இதை 10 வாட்டி பண்ணணும்னா நான் இப்படி போடுவேன். இந்த மாதிரி வந்து 10 வாட்டி போட்டால் தான் எனக்கு வந்து 10 வாட்டி பிரிண்ட் ஆகும். பட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களோட கோடு வந்து ஒரே விஷயத்த மறுபடியும் வந்து பெருசாக உங்கள் கோடு வந்து பெருசாக இருக்க அது வந்து ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஸோ உங்களோட கோடு வந்து பெருசாக இருந்துச்சுன்னா வேறு யாராச்சும் உங்கள் கோடை பார்த்தா படிக்கிறது கஷ்டம். ஃப்யூச்சரில் நீங்களே ஏதாவது மேக் சேஞ்சஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இதுக்கெலாம் தான் சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்காங்க, லூப்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லூப்ஸுங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரே விஷயத்தையே திரும்பி பண்ணலாம். ஓகேவா, வேறு எதுவுமே பண்ணாது. ஸோ ஒரே பிரிண்ட் கமாண்டையே மறுபடியும் ஒரு 10 வாட்டி ரன் பண்ணணும். நம்ம அதுக்கு லிமிட்லாம் செட் பண்ணலாம். 10 வாட்டி ரன் ஆகும், 20 வாட்டி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம்னா, இந்த பிரிண்ட் கமாண்டையே உங்களுக்கு 20 வாட்டி ரன் பண்ணிச்சுன்னா நமக்கு 20 வாட்டி சம்திங்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ அஸ்வின் இல்லை ஐன்னு கொடுத்துக்கேன். ஓகேவா, சிம்பிளாக I = 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது வேரியபிளோட நேம் தான். நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம், இஃப் போட்டு ஒரு கண்டிஷன் இங்கே போட்டோம்ல, இங்கே ஒரு கண்டிஷன் போட்டோம். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, அஸ்வின் ஸ்கோர் இஸ் லெஸர் தென் இல்லை கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டுட்டு விஜய் ஸ்கோர்னு போட்டோம். அதே மாதிரி தான் வந்து வைல்லையும் போடணும். சிம்பிளாக வைல். ஓகேவா, வைல் நான் வந்து இங்கே ஐன்னு போடுறேன். பிகாஸ் நம்ம ஐ தான் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். போன வீடியோவில் வந்து அஸ்வின் ஸ்கோர்னு பண்ணோம், விஜய் ஸ்கோர்னு பண்ணோம். இந்த இடத்துல வந்து ஐன்னு பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம் நேம். இப்போது I lesser than 10 அப்படின்னு பண்ணுறேன். இப்போது இது அப்படியே இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். பிரிண்ட் ஐ, நீங்கள் வந்து பிரிண்ட் இல்லைனா ஏதாவது சம்திங் கூட கொடுக்கலாம். பட் நான் ஐன்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைல் I is lesser than 10னா ஐவோட வேல்யூ வந்து இப்போ 1ங்கிறதுனால இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆயிரும். ஸோ கீழே இருக்கிற எல்லாமே ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் தான் கீழே இருக்கிறது ரன் ஆகும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே ஆகாது இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம இப்படியே ரன் பண்ணோம்னா இது என்ன ஆகும், இன்ஃபினிட் லூப்ஸ் ஆயிரும். பிகாஸ் வந்து ஐயோட வேல்யூ வந்து எப்பவுமே 1ஆக தான் இருக்க போகுது. ஸோ என்ன நடக்கும், இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ மறுபடியும் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நிற்கவே நிற்காது. பிகாஸ் ஐயோட வேல்யூ எப்பவுமே 1ஆக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா சம்டைம்ஸ் சிஸ்டம் ஹேங் ஆகி உங்களுக்கு லோஸ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, 1 சொல்லி உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு பேசிக் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ஹேங் ஆகி ஸ்டாப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வைல் ஐவோட வேல்யூ 1, I is lesser than 10னா எஸ். ஸோ I1 வந்து lesser than 10. ஸோ இந்த பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணலாம். ஸோ நம்ம லிமிட் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து இதில் வந்து I = I + 1 I+1 இப்படி நம்ம பண்ணோன்னா, இப்போ பேசிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கமெண்ட் நடக்கும். ஓகேவா. இப்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைல் I is lesser than 10. இப்போ வந்து ஐயோட வேல்யூ 1 இல்லையா. ஸோ 1ங்கிறதுனால இது வந்து ட்ரூ ஆகும் இல்லையா. இது வந்து ட்ரூ ஆகும். ஸோ ட்ரூ ஆகிறதுனால ஐ வந்து பிரிண்ட் பண்ணும், 1ங்கிறத பிரிண்ட் பண்ணும். பண்ணிவிட்டு ரெண்டாவது லைனில் என்ன இருக்குது, I = I+1. நம்ம வந்து மறுபடியும் டிக்ளேர் பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணல, மறுபடியும் டிக்ளேர் தான் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ I = நம்ம 2ன்னு கூட கொடுக்கலாம். பட் நம்ம I+1 கொடுக்கறதுனால என்ன ஆகும், இங்கே வந்து 1 இருக்கும். 1 + 1 = 2. ஸோ 2ங்கிறதுனால என்ன ஆகும், மறுபடியும் மேலே போயிட்டு ஐயோட வேல்யூ இப்போ என்ன 2ஆக இருக்கும் இல்லையா. 2 is lesser than 10னா எஸ், lesser than 10 தான் இல்லையா. ஸோ இது வந்து ட்ரூ ஆகும். ஸோ மறுபடியும் ட்ரூ ஆகிறதுனால மறுபடியும் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணோம். இந்த வாட்டி ஐயோட வேல்யூ என்ன 2ஆக இருக்கும் இல்லையா. 2ஆக இருக்கனால இங்கே வந்து ஐயோட வேல்யூ I = I+1 அப்படிங்கிறனால இது வந்து இப்போ 2ஆக இருக்கும். 2 + 1 = 3 இல்லையா. ஸோ 3ங்கிற போது மறுபடியும் இங்கே மேலே வரும், மறுபடியும் வந்து பார்க்கும். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 3ஆக இருக்கும். ஸோ 3 is lesser than 10னா எஸ், 3 வந்து 10ஓட கம்மியானது தான். ஸோ ட்ரூங்கிறனால மறுபடியும் பிரிண்ட் கமாண்ட் ரன் பண்ணும். இப்போ இது வந்து 3ஆக இருக்கனால
3 ரன் ஆகும். ஓகேவா? மறுபடியும் என்ன ஆகும்? I ஈக்குவல் டு இப்போ வந்து இங்கே வந்து 3 இல்லையா, 3 + 1 ஈக்குவல்ஸ் டு 4. ஸோ இப்படியே நடக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து 9க்கு வரும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக 9க்கு வந்த அப்புறம் என்ன ஆகும்? இங்கே வந்து 9 இஸ் லெஸர் தென் 10 எஸ் ட்ரூ இல்லையா? ஸோ 9ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு I ஈக்குவல்ஸ் டு I இப்போ 9 இல்லையா, 9 + 1 10 இல்லையா, 10. ஸோ 10ன்னு ஆகுறனால இப்போது 10 இஸ் லெஸர் தென் 10 இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 10 வந்து 10ஐ விட வந்து லெஸர் கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால இந்த வைல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? இது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் ரன் ஆகும். இது வந்து ஃபால்ஸ்னா அவ்வளோதான், டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்டு கீழே ஏதாச்சும் ஒரு கோட் இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக 9 வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பிகாஸ் 10ன்னு சொல்லிட்டு போகும்போது இது வந்து 10 இஸ் லெஸர் தென் 10 பார்க்கும்போது ஃபால்ஸ் வந்துடுது. ஸோ ஃபால்ஸ் வரனால ரன் ஆகலை. ஓகேவா? ஸோ இதான் நடக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு ஒரு சிம்பிள் போடலாம். இந்த ஈக்குவல்ஸ் டூங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா I இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது இங்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து 10 ஆகுமா, இது வந்து 10 ஆகும். ஸோ 10 ஆகும்போது இது வந்து இங்கே வரும். ஸோ I வந்து 10. ஸோ 10 இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் வருது இல்லையா, ஈக்குவல் டு வருது. ஸோ 10 ஈக்குவல் டு 10 எஸ் ட்ரூ. ட்ரூங்கிறதுனால என்ன ஆகும், பிரிண்ட்டு I 10 வந்து பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 10 பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து என்ன ஆகும், இங்கே கீழே வந்துட்டு 10 + 1 ஈக்குவல்ஸ் டு 11 இல்லையா? ஸோ 11ன்னு சொல்லிட்டு மேலே வரும்போது 11 இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இல்லை, இது வந்து ஃபால்ஸுங்கிறதுனால அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோமா? பார்த்தீங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் வைல் லூப். இதை நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு பேசிக் லூப்போட கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கோடு வந்து மறுபடியும் எழுதுகிற மாதிரி இருக்காது. ரொம்ப நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா?